ரீசெண்டா அவர் வந்து பேட்டி கொடுத்திருந்தாரு. எல்லா கார்ஸும் சேல் பண்ணிட்டதா சொன்னாரு. சைக்கிள்ல தான் அவர் வந்து டிராவல் பண்றதாவும் சொல்லிட்டு இருந்தாரு. வண்டியெல்லாம் வித்துட்டேன், நான் சைக்கிள் தான் வச்சிருக்கேன். டீஸ்ட்ரெஸ்ஸிங் ஆக்டிவிட்டினா சைக்கிளிங் தான். ஸோ இந்த சைக்கிள் ஓட்டுற ஆர்வம் வந்து ஃபர்ஸ்ட் அவருக்கு எங்கேருந்து தொடங்குச்சுன்னு பார்த்தீங்கன்னா, எனிமி படத்துல வந்து ஆர்யா ப்ரோ கூட வந்து நடிச்சிருப்பாரு நம்ம விஷால் அவர்கள். ஸோ 2 பேருமே வந்து அந்த படத்துல நடிச்சிருப்பாங்க. நம்ம ஆர்யா வந்து எவ்வளவு பெரிய ஃபிட்னஸ் ஃப்ரீக்குன்னு நமக்கு தெரியும். அவர் பெரிய சைக்கிளிஸ்டும் கூட. ஸோ அவர் கூட சேர்ந்து தான் வந்து இவருக்கும் வந்து அந்த சைக்கிள் ஓட்டணுங்கிற ஆர்வமே வந்து ஃபர்ஸ்ட் டெவலப் ஆயிருக்கும். ஸோ சைக்கிளில் தான் போகணும், ஃபிட்னஸ்க்காக வந்து எல்லாம் செய்யணும்னு சொல்லிட்டு அவரும் அதில் செய்ய ஆரம்பிச்சாரு. ஸோ அப்படி ஒரு ஃபிட்டாக இருந்த ஒரு பர்சன் வந்து சடனாக அவரை பார்க்கறதுக்கு வந்து ரொம்பவே கஷ்டமாயிடுச்சு எனக்குலாம். ஆக்சுவலாக அந்த மதா கஜா ராஜா படம் வந்து 2012 ஸ்டார்ட் பண்ணது. 2013 படமே எடுத்து முடிச்சிட்டாங்க. இப்போ நம்ம 2025 இருக்கோம். ஜான்வரி 12, 2025 அன்னைக்கு அந்த படம் ரிலீஸ் ஆக போறதா சொல்லியிருக்காங்க. எத்தனை வருஷம் கேப் பாருங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 11 to 12 இயர்ஸ்க்கு அப்புறம் இந்த படம் ரிலீஸ் ஆகுது. அது காரணம் வந்து நிறைய ஃபினான்ஷியல் ப்ராப்ளம்ஸை வந்து மீட் அவுட் பண்ணுச்சு அந்த படம். அந்த படம் வந்து இனிஷியலா ஜெமினி ப்ரொடக்ஷன்ஸ்ல வந்து தொடங்கப்பட்டுச்சு. படத்தோட ஹீரோவா நம்ம புரட்சி தளபதி விஷால் தான் நடிச்சிருக்காரு. டைரக்டர் வந்து நம்ம சுந்தர்சி அவர்கள். 2 ஆக்டர்ஸ் இருக்காங்க இந்த படத்துல, அஞ்சலி அண்ட் வரலட்சுமி சரத்குமார். 2012 அவங்க இருந்தது தான் நீங்க இப்ப படமா பாப்பீங்க. ஏன்னா வந்து அது பழைய படம், அது ரொம்ப நாளைக்கு முன்னாடி எடுத்த படம் தான் ஆக்சுவலா. அது இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணது வந்து நம்ம விஜய் ஆண்டனி அவர்கள். இங்கே வந்திருக்க எல்லா பெரியவங்களுக்கும் வணக்கம். இந்த படத்துக்கு சான்ஸ் கொடுத்த சுந்தர்சி சாருக்கு பெரிய வணக்கம்.